கூட இப்போ ஒரு அறிக்கை விட்டாங்க திராவிடர் கழகத்தில். நாங்கள்லாம் இப்போ தான் உண்மையில் எல்லாம் இவங்களாம் பணத்துக்காகத்தான் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்ட்டு நம்ம தோழர்கள் அதுக்கு பதில் கூட போட்டிருக்காங்க. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, பெருச்சாளிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒன்று புத்தகம் கூட போட்டிருக்காங்க. அந்த சொல்லை பெரியார் தான் 25ஆம் ஆண்டே பயன்படுத்தியிருக்கிறார். ஊன்றி படித்து உண்மையை உணருங்கள், அது பெரியார் எழுதின தலைப்பு, ஒரு கட்டுரைக்கு தலைப்பு. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது பெரியார் எழுதின தலைப்பு. மானமுள்ள 1000 பேருடன் போராடுவதை விட மானமில்லாத ஒருவனோட போராடுறது ரொம்ப கஷ்டம். நாம் பார்த்துட்டோம்ல வழக்கிலேயே. அதுபோல் பல செய்திகளை அவர் இப்போது நாம் பேசி கொண்டிருக்கிற பல செய்திகளை அவரை வந்து சாதாரணமாக போகிற போக்கில் அதையெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார். அதே போல் வெளிநாடுகளில் அவர் இருக்கிறவங்களில் ஆப்கானிஸ்தானத்தினுடைய அமீரையும் கமால் பாஷாவை பற்றி பல உயர்வான செய்திகளை கமால் பாஷா வந்து சொல்கிறார். குரான் வாசகங்கள்லாம் உடைச்செறிஞ்சிட்டு சுயமரியாதையும் கைத்தொழிலுமே நாட்டுக்கு உயிர் என்று எழுதி வையுங்கள் என்றெல்லாம் அதெல்லாம் எழுதி பாராட்டி எழுதுகிறார். இப்படியெல்லாம் செய்கிற ஒரு புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள், நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்களே என்று ஒப்பிட்டு எழுதுவதற்கு அமீரை பற்றி, ஆப்கானிஸ்தானத்தினுடைய அமீர் கானை பற்றி, இந்த 2 அரசர்களுடைய ஆட்சியில் அவர்கள் செய்த ஒரு மத செய்திகளில் அதை பற்றி கவலைப்படாமல் சமூக முன்னேற்றத்திற்காக, சமூக மாற்றத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையை பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட பல செய்திகளில் 36 நடந்த இன்னொன்று கூட சொல்லலாம். அந்த இப்போது ரொம்ப விரிவாக அவரை பற்றி அந்த நம்முடைய தோழர் பூங்குழலி கூட வேகமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. பெரியார் அறிக்கை வந்து வெளியிடுகிற போது இந்த பொது உடைமை பிரச்சாரத்தை கைவிட்டு விடுகிறேன் அறிக்கை விட்டது வந்து மார்ச் 3ஆம் தேதி 1935 சொல்லுகிறார். நான் அவசியமான அளவுக்கு அரசுடன் ஒத்துழைப்பதாக நான் முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லி தான் அதில் எழுதுகிறார். அப்போ தான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டதற்கு பெரிதும் நானே காரணமாவேன் என்றெல்லாம் அதில் எழுதுகிறார். அப்புறம் அதற்கு பின்னால் தான் ஏப்ரல் 28ஆம் தேதி ஒரு அறிக்கை விடுகிறார். மே தினம் கொண்டாடுங்கள் என்பது அந்த அறிக்கை. அதில் சொல்லுகிறார், வரிசையெல்லாம் சொல்லிட்டு எப்படி கொண்டாடணும், எல்லாம் போகணும், ஊர்வலம் போகணும், அது போகணும்லாம் சொல்லிட்டு கடைசியாக தொழிலாளர்களின் சமதர்ம ராஜ்யம் அமைப்பதின் தேவைகளை மக்களிடம் விளக்கமாக எடுத்துரையுங்கள் என்று சொல்லுகிறார். 1.5 மாதத்துக்கு முன்னால் தான் கைவிட்டேன், இனிமேல் சமதர்ம பிரச்சாரம் இல்லைன்னவர் அடுத்த மாதத்தில் 1.5 மாதம் கழித்து விடுகிற அறிக்கையில் இந்த மேதினம் கொண்டாட்டத்தின் வழியாக தொழிலாளர்களுடைய சமதர்ம ராஜ்யம் அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை மக்களிடம் விளக்குவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அப்புறம் பலவற்றை சொல்லி கொண்டு போகலாம். அதில் ஆக இந்த எல்லா இடங்களிலும் இன்னொன்று கூட அதில் மதம் மாறுவதை பற்றி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்படிப்பட்டவராக அவர் இருந்திருக்கிறார் என்றால், அவர் கட்டுரையிலே அவரது 29ஆம் ஆண்டு எழுதுகிற போது சொல்கிறார், நாங்கள் மதுவிலக்குக்காக சிறையில் இருந்தோம், நானும் தங்கப்பெருமாள் பிள்ளையும் அவரும் 2 பேரும் சேர்ந்து தான் குடியரசு தொடங்கினார். ஒரு 3 மாதம் அவரும் கூட அவரோட துணையாக இணைந்த ஆசிரியராக இருந்திருக்கிறார். 2 மாதம் இருந்திருக்கிறார். 2 பேரும் தொடங்கினோம். கூட என்னோட ஈஸ்வரன் பின்னால் கோயில் நுழைவு போராட்டத்தில் போனவர், அவரும் பெரியாரோடு இருந்திருக்கார். எல்லாம் பேசிக்கிட்டோம். நாம் ஜெயிலுக்கு விட்டு வெளியே போன உடனே மதம் மாறி இந்து மதத்திலிருந்து மாறி கிறிஸ்துவ மதத்துக்கும் பிற மதங்களுக்கு போனவங்க எல்லாத்தையும் திருப்பி இந்து மதத்துக்கு கொண்டுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று பேசி கொண்டிருந்தோம். மதம் மாற்றம் என்ற தலைப்பில் பேச சொல்லுகிறார்கள் பெரியாரை. உண்மை நாடு ஒரு சங்கம் பேச சொல்லுகிறது ஈரோட்டில். அதை பேசுகிற போது தான் சொல்கிறார், நாங்கள் அப்படி நினச்சிட்டு இருந்த மடையனாக இருந்தேன், அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்து மதத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்றது அது சொல்லுகிறார். அவர் தொடக்கத்தில் அப்படி தான் இருந்திருக்கிறார். கடவுள் சில விஷயங்கள்லாம் கூட அந்த இதில் முதல் தலையங்கத்தில் எழுதுவார். சமய இதை நிலைநிறுத்துவதும் இந்த குடியரசனுடைய நோக்கத்தில் ஒன்று என்று கூட எழுதுவார். ஆனால் அவர் மெல்ல மெல்ல நேர்மையாக சிந்தித்து, யாரையும் படித்து என்றல்ல, அவர் நேர்மையாக சிந்தித்து சமுதாயத்தை பார்த்து சமுதாயத்திலிருந்து படித்து இந்த சமுதாயத்திற்கான அவர் கருத்துக்களுடைய மாற்றம் 38 என்பது 25 38 வரைக்கும் தான் வெளியிட்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் பெரியார் 35 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருந்தார். இது 11 இந்த மாதிரி 3 மடங்கு வெளிவந்தால்தான் பெரியாருடைய சிந்தனைகள்லாம் முழுமையாக வரும். இதுவரைக்கும் நாம் வந்து பெரியாரை பற்றி மற்றவங்க சொன்னது கேட்டுட்டு பெரியாரை புரிந்து கொண்டிருந்தோம். நேரடியாக பெரியாரை படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். நான் பல நிகழ்ச்சிகள் சொல்லுவேன். ஒரே பிரம்மசூத்திரத்துக்கு 3 பேர் உரை எழுதினா, ஆதிசங்கர் ஒரு உரை எழுதினார், ராமானுஜர் உரை எழுதினார், மாத்தூர் ஒரு உரை எழுதினார். 3 மதமாகவே போயிடுச்சு. அப்போ ஒரிஜினலாக ஒரு வாளுக்கு உரை எழுதி 3 மதத்தையே உண்டாக்கி விட்டார்கள்.
அது மாதிரி உரையெல்லாம் படிக்காமல், பெரியாரை பற்றி மற்றவர்கள் சொன்னதை படிக்காமல், பெரியாரையே படித்து பெரியாரை புரிந்து கொள்வோம். இந்த இப்போதைய சூழலுக்கு பொருத்தி பார்த்து, அது வாய்ப்பாடு மாதிரி வைத்துக்கொண்டு அப்படியே நாம் பயன்படுத்த முடியாதென்றாலும் அடிப்படைகளை புரிந்து கொண்டு அதை இந்த சமுதாயத்தில் பொருத்தி பார்த்து அவர் காண விரும்பிய பொது உரிமை படைத்த பொது உடைமை சமுதாயத்தை படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் அவர்களே. நன்றி உரையாற்ற தோழர் பிரபாகரனை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2 வேண்டுகோள்களை முன்வைத்து என்னுடைய நன்றி உரையை முடிச்சுக்கிறேன். முதல் வேண்டுகோள் வந்து பெரியார் திராவிடர் கழகம் அவங்களுடைய தொடர் களப்பணிகளுக்கு மத்தியில், தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த 27 தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை இவங்க கொண்டு வரல அப்படின்னா இது எந்த காலத்துலையும் இது வந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இந்த தொகுப்புகளை வந்து ஒரு ஆவணமாக அவங்கவுங்க அலமாரிகளில் வந்து ஒரு ஆவணமாக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிற ஒரு முயற்சியாக தான் முதல்ல இந்த ஒரு கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கீற்று தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலும் இந்த ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கு. இது போன்ற ஒரு முயற்சிகளை நீங்கள் சார்ந்த அமைப்புகளும் முன்னெடுக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளையும், இரண்டாவது வேண்டுகோளாக கீற்று கடந்த 10 நாட்களாக செயல்படவில்லை. உங்கள் பலருக்கு தெரிந்திருக்கும், ஒரு பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அது இப்போ செயல்படவில்லை. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது என்பதையும் குறிப்பிட்டு நன்றி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.